ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு கிராமர் டாபிக், தட் இஸ் டென்ஸ். எஸ், ஸோ டென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ராடாக 3 டிவைட் ஆகுது. தட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இது ஒன்றுமே வந்துட்டு ப்ரெசண்ட்டில் வந்துட்டு 4, பாஸ்ட்டில் 4, ஃப்யூச்சரில் 4. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு வந்துட்டு டோட்டலி 4 × 3 12 டென்சஸ் வந்து இருக்குது. ரைட்டுங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்குறப்பயே வந்துட்டு இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெட்டில் வந்துட்டு என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டென்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் சேர்த்து தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட்டோட வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கும்? அதாவது வந்துட்டு நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது என்ன டென்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? இந்த வேர்ப் ஃபார்மை வச்சு கண்டுபிடிப்பீங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேர்ப் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அல்லது அது கூட எஸ் ஆர் இஎஸ் இருக்கும். எப்போ எஸ் ஆர் இஎஸ் இருக்கும்? சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் எஸ் ஆர் இஎஸ் இருக்கும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னால் என்ன? ஹீ, ஷீ, இட். ஓகேங்களா? அல்லது இதெல்லாம் ப்ரனவுன்ஸ்னு சொல்லுவோம். அல்லது பெயர்கள், நவுன்ஸ். ஓகேங்களா? இப்போ ராஜா அப்படிங்கிறது நவுனுன்னா ஹீங்கிறது ப்ரனவுன். ராணி அப்படிங்கிறது நவுனுன்னா ஷீங்கிறது ப்ரனவுன். புக் அப்படிங்கிறது நவுனுன்னா இட்டுங்கிறது ப்ரனவுன். ஓகேங்களா? இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர், அது நவுனாவோ ப்ரனவுனாவோ எது வேணாலும் இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா எப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் சப்ஜெக்ட்ஸ் இதுவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேர்ப் வந்துட்டு எஸ் ஆர் இஎஸ் வரும். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம்? ட்ரூ இன் த ப்ரெசண்ட்டில் இருக்க உண்மைகள். ஓகேங்களா? he works in a studio. ஸோ அவன் இப்போ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது ப்ரெசண்ட்டில் இருக்க. she is 60 years old. அவளுக்கு இப்போது 60 வயசு. we live in சென்னை. நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரூ ப்ரெசண்ட்டில் இருக்க ஒரு உண்மையான விஷயங்களை தான் நம்ம சொல்கிறப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹேபிட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக ஒரு விஷயம் நடக்குது. ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் நைட். ஆல்வேஸுங்கிற வார்த்தையை, யூஷுவலி அப்படிங்கிற வார்த்தையை, எவ்ரிடே அப்படிங்கிற வார்த்தை, இது மூணையும் பாருங்கள். ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். நான் எப்பவுமே ஒர்க் பண்ணுறப்ப காஃபி குடிப்பேன். ஹி வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரிடே. டெய்லியும் அவன் 7 AMக்கு எழுந்திரிப்பான். ஹி யூஷுவலி ஈட் டின்னர் அட் ஹோம். எப்பயுமே வந்துட்டு டின்னர் வந்து வீட்டில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், ஆல்வேஸ், எவ்ரிடே, யூஷுவலி, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹிண்ட். அதாவது ரெகுலராக இந்த விஷயம் நடக்குது, ரொட்டீனாக நடக்கிற விஷயத்துக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ட்ரிங்க்குங்கிறது சப்ஜெக்ட், இங்கே வேக்ஸுங்கிறது வேர்ப், இங்கே வேக்ஸுங்கிறது வேர்ப், ஈட்டுங்கிறது வேர்ப். இங்கே ட்ரிங்க்கு ஈட்டுன்னு இருக்குது, ஆனால் இங்கே வேக்குக்கு பக்கத்தால் வேக்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா ஹீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். நான் சொன்னேன்னா சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் வேர்ப் கூட எஸ் ஆர் இஎஸ் வரும். ஓகேங்களா? இங்கே சப்ஜெக்ட் ஐ, இங்கே சப்ஜெக்ட் தே. அதனால் சப்ஜெக்டில் வேர்பில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ப்ரெசன்ட் வேர்ப் அப்படியே வருது. சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் எஸ் ஆர் இஎஸ் வரும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ், யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எப்பயுமே மாறாத விஷயங்கள், எப்பயுமே ஒரே மாதிரி நடக்கக்கூடிய விஷயம். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஏர்த் என்ன பண்ணுது? சன்னை சுற்றி வருது. ஓகேங்களா? ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனையும் சுற்றி வருது. இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஓகேங்களா? இதில் எந்த மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது எப்போயுமே. ஸோ அது வந்துட்டு இந்த ஃபேக்டை வந்துட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். அதனால் இங்கே எஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரிவால்வ்ஸ் ஏன் இருக்குது? ஏன்னா எர்த்துங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். அகைன் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும், மேற்கில் தான் மறையும். இதில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. வாட்டர் பாய்ஸ் அட் 100 degrees Celsius.
தண்ணி எப்பயுமே 100 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகுது, பாயில் ஆகுது. அதுக்கு மேலே போகிறப்ப எவாப்ரேட் ஆகும். இது வந்துட்டு என்னது, ஃபேக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம குறிப்பிடுறோம். ஸோ இங்கே எல்லாமே சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால வேர்ப் கூட எஸ் சேர்த்து வருது. ஓகே. அடுத்து ஃப்யூச்சர் டைம் டேபிள்ஸ் ஆர் ஷெட்யூல்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தோன்னா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ, வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே, கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். இது ஏன் நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் தானே இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸில் ஏன் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது இங்கே ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறத அதாவது இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயத்த வந்துட்டு ஷெட்யூல்டாக இருக்கும். டைம் டேபிள், அதாவது மை ட்ரெயின், நாளைக்கு வந்து என் ட்ரெயின் வந்து வருது. ஓகேங்களா. அதில் இது வந்து ஷெட்யூல்டு பிளான், ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா. மண்டே நாங்கள் பாரிஸ் போகிறோங்கிறது ஒரு பிளான், ஷெட்யூல் போட்டியாச்சு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதை ப்ரீ பிளான் பண்ணி பக்காவாக ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம். ஃப்யூச்சர் டைம் டேபிள் தான், ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் தான். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷெட்யூல் போட்டு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறோம். ஓகேங்களா. நம்ம வில் யூஸ் பண்ணுறப்போ அதில் மாற்றங்கள் வரலாம். ஓகே. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் அதை குறிப்பிட்றப்போ அது பிளான் பண்ணிட்டோம், அதுபடி தான் நடக்க போகுது. ஓகே. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஈ, ஆம், ஈஸ், ஆர். ஓகேங்களா. ஆம் எப்போ வரும், ஐ வந்தால் ஐ ஆம் வரும். ஈஸ் எப்போ வரும், சிங்குலருக்கு ஈஸ் வரும். ஆர் எப்போ வரும், ப்ளூரலுக்கு ஆர் வரும். ஓகேங்களா. இது கூட வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஐஎன்ஜி கண்டினியூஸில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நடந்துட்டுருக்க ஒரு விஷயம், இட் இஸ் ரெய்னிங், இப்போ மழை பெய்யுது. ஓகேங்களா. இப்போ மழை பெய்யுது. ஐ எம் ஈட்டிங் லன்ச் நோ, நான் இப்போ சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அகெயின் ஃபிக்ஸ்டு பிளான்ஸ்க்கு, ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க். ஸோ இந்த ஒர்க் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ்டு பிளானுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். டெம்ப்ரரி ஆக்ஷன்ஸ்க்கு ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக். இந்த வீக் நான் நியூயார்க்கில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரரி ஆக்ஷன்ஸ். ஸோ ட்ரெண்ட்ஸ்க்கு, more and more people are using cell phones to access the internet. So இது ட்ரெண்ட்ஸ்க்கு. longer actions in progress now, she is studying to become a doctor, he is training for a marathon. ஸோ ஒரு லாங்கரான ஆக்ஷன் ப்ரோக்ரஸ்லேயே இருக்கிறப்போ நம்ம அதை என்ன யூஸ் பண்ணுறோம், நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம அதை என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஓகேங்களா. வேர்போட தேர்ட் ஃபார்மாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர், சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ஹேஸ் வரும், மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த இமீடியட் பாஸ்ட், இப்போ தான் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பக்கமாக முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். We have planned the meeting for next week. I have joined the duty. She has completed the homework. இது வந்துட்டு பாஸ்ட்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாஸ்ட் வேர்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. எஸ்டர்டே, இப்போ எஸ்டர்டே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஸோ நான் இங்கே வந்தேன். ஓகேங்களா. இல்லை, வேறு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஷீ
homework. இங்கே she has completed the homeworkன்னு இருக்கா. இதே சென்டென்ஸில் இங்கே இதுக்கு பக்கத்தால் yesterday கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, இங்கே ஹேஸ் கம்ப்ளீட்டட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட் வேர்டு, ஹேஸ் கம்ப்ளீட்டடுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் இது ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே எப்போ அப்படிங்கிற டைமே உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் ஹேஸ் கம்ப்ளீட்டட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஒரு பாஸ்ட் வேர்டு அங்கே வந்துருச்சு, லாஸ்ட் வீக், எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாஸ்ட்டு ஒரு க்ளூ வேர்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது ரீசெண்டாக முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒன்று. ஈவெண்ட் இன் த பாஸ்ட் அட் அன் அன்ஸ்பெசிஃபைடு டைம், இது தான் நான் சொல்ல வந்தேன். ஸ்பெசிஃபைடாக டைம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அன்ஸ்பெசிஃபைட் டைம் கொடுக்குறப்ப நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷி ஹாஸ் பீன் டு பாரிஸ், அவள் பாரிஸ் போயிருக்கா. எப்போ போயிருக்கான்னு தெரியாது. அவள் போன வருஷம் போயிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம், போன வாரம் போயிட்டு வந்திருக்கலாம், நேற்று போயிருக்கலாம். ஓகேங்களா, ஷி ஹாஸ் பீன் டு பாரிஸ், அவள் பாரிஸ்க்கு போயிருக்கா, அவ்வளோதான். இங்கே நமக்கு இந்த பாஸ்ட் வேர்டு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறப்போ அதை நம்ம இமீடியட் பாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஐ ஹவ் சீன் தட் மூவி, நான் அந்த மூவியை பார்த்துருக்கேன். ஓகேங்களா, எப்போ பார்த்துருப்பேன்னு தெரியாது, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பேன், போன வாரம் பார்த்துருப்பேன், நேற்று பார்த்துருப்பேன். ஒருவேளை இங்கே எஸ்டர்டே வந்துருச்சு, இல்லை லாஸ்ட் வீக் வந்துருச்சு அப்படின்னா ஐ சா வந்திருக்கும், ஹாவ் சீன் வந்திருக்காது. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ அன்ஸ்பெசிஃபைட் டைம் கொடுக்குறப்ப நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு பாஸ்ட் வேர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டியூரிங் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ், he has been a teacher since 2012. வெரி இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஓகேங்களா, இந்த மாடலில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னா she has been teacher 2002 இருந்த ஒரு விஷயம் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அது என்ன ஆயிருக்கும், இப்பயும் நடந்துகிட்ருக்கு. பாஸ்டில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஆக்ஷன் இப்பயும் அது ப்ரோக்ரஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணணும். he has been a teacher, he has been a teacher. அவர் டீச்சராக இருக்கார். எப்போ இருந்து 2002 இருக்கார். ஓகேங்களா, எஸ். சேஞ்ச் ஓவர் டைம், your English has improved since last time we met. இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்ட கொஷின். My niece has grown a lot in the past year. Repeated events in the past until now. We have had 4 exams so far in the semester. I have been to the restaurant many times since I moved next door. Okay, so இதெல்லாம் வந்துட்டு present perfect tense. அடுத்து present perfect continuous tense. எப்பெல்லாம் present perfect continuous யூஸ் பண்ணுவோம்? ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக பார்த்தா 3 டென்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ளஸ் வேர்ப் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் வந்துடும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு வரப்போ கண்டினியூஸ்னால் என்ன இருக்கும், ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா, பர்ஃபெக்ட்னு வரப்போ பீன் வந்துருச்சு. ஸோ ஹேஸ் ஆர் ஹேவ் ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ பாருங்கள் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரீசன்ட்லி. ஷி ஹேஸ் பீன் எக்ஸசைசிங் அ லாட் ரீசன்ட்லி. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ். ஷி ஹேஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. ஓகே, இங்கே ஆக்ஷனை சொல்கிறோம், டீச்சர்ன்ட்டு. நம்ம லாஸ்ட்டாக பார்த்துறது அவங்க டீச்சராக இருக்காங்கன்னு சொன்னோம். இங்கே ஆக்ஷன், டீச்சிங்ன்ற ஆக்ஷனை சொல்கிறோம். ஆக்ஷன்ஸ் கோயிங் ஆன் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். இட் ஹேஸ் பின் ரெய்னிங், த சைட் வாக் இஸ் வெட். டெம்பரரி ஆக்ஷன்ஸ்க்கு ஐ ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் 5 years. ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நீங்கள் இதில் வேர்ப் ஃபார்ம் மட்டும் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாஸ்ட் பாருங்கள். பாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டோட வேர்ப் ஃபார்ம் என்ன, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் என்ன வேர்ப் ஃபார்ம் பார்த்தோம், வெறும் ப்ரெசென்ட் வேர்ப் பார்த்தோம். அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட்டில் வெறும் பாஸ்ட் வேர்ப் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறோம், சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தடுத்து ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். He sat down, took out a notebook and pen and started writing. He entered the room, turned in my direction and smiled at me. ஸோ entered, turned, smiled இது எல்லாமே past verbs. ஸோ இது வந்துட்டு series of completed actions. ஓகேங்களா,
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். ஓகேங்களா, பாஸ்டில் இருந்த நம்மளோட ஹேபிட்ஸ்க்கு ஜான் பிளேட் த பியானோ வென் ஹி வாஸ் அ சைல்டு. அவன் சைல்டாக இருந்தப்போ. ஸோ பாஸ்டில் இது வந்து அவனுக்கு பியானோ ப்ளே பண்ணுறதுன்றது ஒரு ஹேபிட். ஐ வாஸ் குட் அட் டான்ஸிங் வென் ஐ வாஸ் அ டீனேஜர். ஸோ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இந்த பாஸ்ட். பாஸ்டில் கம்ப்ளீட் ஆன ஒரு ஆக்ஷன் இங்கே பாருங்கள். சாரா பேக்ட் அ கேக் எஸ்டர்டே. I went to the bed at 10 last night. We ordered pizza on Friday. இதெல்லாம் தான் நான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு சொன்ன விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பாஸ்ட் அப்படிங்கிறதுக்கான க்ளூ வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த க்ளூ வேர்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் எப்போனே தெரியலங்கிறப்போ நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அன்ஸ்பெசிஃபைட் டைமுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் between present perfect and past tense. ஓகேங்களா, ஸோ duration in the past. He stayed up all night. We live in Chicago for a year. We played baseball all day. ஸோ பாஸ்டில் ஒரு டியூரேஷனாக இருந்த ஒரு ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருந்த ஒரு விஷயங்களுக்கு, ஒரு ஆக்ஷனுக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? am or is or plus verb plus ing யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அதே பாஸ்ட்டுக்கு am is-ஓட பாஸ்ட் என்ன? was. or-ஓட பாஸ்ட் என்ன? were. ப்ளஸ் verb plus ing. ஓகேங்களா, இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸோட verb form. எஸ் எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆக்ஷன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபிக் டைம். எஸ்டர்டே at noon I was eating lunch. ஓகேங்களா, interrupted continuous action, very important. I was watching a movie when she called. அவங்க கூப்பிடுறப்போ நான் படம் பார்த்து கொண்டு இருந்தேன். ஸோ 2 ஆக்ஷன். ஓகேங்களா, 2 ஆக்ஷன் இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்ட கொஷின். இன்னொன்று ரொம்ப முக்கியம், பேரலல் ஆக்ஷன்ஸ். பேரலல் ஆக்ஷன்னா 2 ஆக்ஷன் ஒரே டைமில் பேரலாக நடக்கிறது. I was reading while my brother was playing guitar. So was reading, was playing. ஓகேங்களா, ஸோ repeated action all often with always, very important. My last roommate was always leaving dirty dishes in the sink. ஓகேங்களா, ஸோ to start a story, create an atmosphere. ஒரு ஸ்டோரி, ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா அது ஒரு இந்த பாஸ்ட் கண்டினியூஸோடு ஸ்டார்ட் பண்ணுது. while I was driving to work yesterday. நேற்று நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கப்போ, ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்டோரியை அட்மாஸ்பியர் க்ரியேஷனுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, எஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஹேஸ் or have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பார்த்தோமா. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேஸ், have, இதோட பாஸ்ட் என்ன? ஹேட் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வர டென்ஸில் வர ஒரு டாபிக் எதுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா, பாஸ்டில் நமக்கு 2 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும். ஒரு ஆக்ஷன் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும், 2வது ஆக்ஷன் செகண்ட் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோதான். பாஸ்ட்டில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த 2 ஆக்ஷனில் எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்திருக்கோ அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் பாஸ்ட் ஆக்ஷன். when we arrived the class had already begun. ஸோ நாங்கள் வந்தப்போ கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிகன் ஆகிடுச்சு. இங்கே 2 ஆக்ஷன் நடக்குது. நம்ம வர்றது, இன்னொன்று கிளாஸு பிகின் ஆகிறது. ஓகேங்களா, எது முதல்ல நடந்திருக்கு? கிளாஸ் முன்னாடியே ஆயிடுச்சு. அப்போ அது ஹேட் பிகன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னொரு ஆக்ஷன்ட்டை பாஸ்ட்டில் எழுதுறோம், சிம்பிள் பாஸ்ட்டில் எழுதுறோம். ஓகேங்களா, இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம்? மை ஸ்டூடெண்ட் செட் தட் ஹி ஹேடன்ட் டன் ஹிஸ் ஹோம்ஒர்க். தேர்ட் கண்டிஷனல் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம். தெரியும் இல்லையா? தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் என்ன? ஹேட் ரெயின்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்துடும். தேர்ட் டைப் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸில் ஹேட் ரெயின்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். A period of time before an event in the past. He had owed our house for 20 years before we sold it. Yes. So அடுத்து past perfect continuous.
ஓகே, இதையும் சும்மா ஒரு வாட்டி அப்படியே பார்த்துக்கோங்க. பீன் வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்டுக்கு, ஐஎன்ஜி வந்துச்சுன்னா கண்டினியூஸ்க்கு, பாஸ்ட்டுக்கு ஹேட் யூஸ் பண்ணுறோம். இதே ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருந்ததுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ verb form வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயும் verb form பார்த்துக்கோங்க. கண்டினியூட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் பிஃபோர் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் கண்டினியூவாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். He had been waiting for an hour when she finally arrived. Cause of something in the past. He went on a diet because he had been eating too much. If possible, if had been paying attention, I wouldn't have got into an action. Again, if clause. Yes. Reported speech. She said that John had been sleeping her study for month. ஸோ இதெல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ப்ரெசன்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் will or shall ப்ளஸ் verb. Someone is at the door. I will see who it is. So present moment. I will help you with your homework tonight. Promise or offer. She won't tell me her password. Refusal. ஓகேங்களா? ஸோ will ப்ளஸ் verb எங்கே யூஸ் பண்ணுறோம்? willingnessக்கு யூஸ் பண்ணுறோம். My mother will get a football today. அடுத்து ஃபியூச்சர் ஃபேக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். I'm going to watch a movie tonight. He is going to having a party this weekend. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு. ஓகேங்களா? பிளான் ஆர் அட்டென்ஷனுக்கு, இன்டென்ஷனுக்கு. அடுத்து ப்ரிடிக்ஷன். இட் இஸ் cloudy and it's going to rain. You will go abroad someday. ஸோ இது வந்து எவிடன்ஸ், இது வந்து ஒப்பீனியன். ஓகே, ப்ரிடிக்ஷனுக்கு. ஓகே, இதை யூஸ் பண்ணுறோம். எதை? ஃபியூச்சர். எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபியூச்சர் கண்டினியூஸ். கண்டினியூஸ்க்கான verb form shall or will ப்ளஸ் be ப்ளஸ் verb ப்ளஸ் ing. ஓகேங்களா? எஸ். ஸோ ஒரு 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அட் அ டைம் இன் த ஃபியூச்சர். She will be taking an exam at 2 p.m. tomorrow, so don't call her then. So action in progress at a time in future. ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ஆக்ஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். They will be coming to visit at next week. So emphasize future plans. Interrupted action. I will be waiting for you when you arrive tonight. அடுத்து parallel actions. She will be watching TV. Future parallel actions. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் parallel actions இப்போ நம்ம கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர் parallel actions. When he cooks dinner, she will be watching TV. அவர் டின்னர் குக் பண்ணுறப்போ அவங்க டிவி பார்த்துட்ருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். When I enter the class, the teacher, atmosphere in the future. The teacher will be teaching, some students will be taking notes, and my best friend will be trying to stay awake. Yes. So future perfect tense. Future perfect tense அப்படிங்கிறது shall or will plus have plus third form of the verb. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb வந்துச்சுனாலே perfect tense. Yes. A completed action before something in the future. By the time you arrive, I will have finished the project. Important exam கேட்ட question. By next summer, she will have graduated from the college. So duration before something in the future. Okay. By Friday, she will have had. Okay. Yes. My car for a whole week. இங்க haveங்கிறது இந்த have. Hadங்கிறது மெயின் verb. ஸோ இது ஆக்சிலரி verb, இது டென்ஸ்லேயே வர verb, இது மெயின் verb. ஹேவும் ஹேடும் பக்கத்தால் வரும். ஹேடுமே வரும். ஓகேங்களா? எஸ். She will have been in Paris for 6 months by the time she leaves. கொஷின் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரைட்? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸும் ரெண்டே விஷயம் தான். காஸ் ஆஃப் சம்திங் இன் ஃப்யூச்சர், டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் ஃப்யூச்சர். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. ஓகே, இதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்ததில்லை. ஸோஃபார் நம்ம பார்த்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வருது, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்,
simple present tense, past continuous tense, இந்த டென்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக இதில் வந்து கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், எக்ஸசைசஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட், அதாவது இங்கே மேலே கொடுத்துட்டாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு. ஓகேங்களா, எது வருமோ அதை மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். ஆல் சில்ட்ரன், சில்ட்ரனுங்கிறது ப்ளூரல், அப்போது லேர்ன். அ குட் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிறது சிங்குலர், அப்போ ஒர்க்ஸ். ஓகேங்களா, சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் verb கூட சேர்ந்து வரும். என்ஜினியர்ஸ் ப்ளூரல், அப்போது build. My sister is an architect. She வந்துச்சுன்னா designs. Himalayas, protecta, protectsa. Himalayas அப்படின்றது it refers to a range of mountains. ஓகேங்களா, that is many mountains together. So it is plural in both form and meaning. இது plural, அதனால protect. Next term, it always, இது எக்ஸாமில் கேட்ட கொஷின், இது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். It always drizzles. Yes. Next term, my mother works. ஏன் works? My motherங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேங்களா, எஸ். கமலிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ ஸ்பீக்ஸ். கவுஸ், அப்போ கிவ்ஸ், கிவ். கவு வந்துருந்ததுன்னா நம்ம கிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். தி ட்ரெயின்ஸ் டு சென்னை இஸ் ஆல்வேஸ் ரன். ஏன்னா இங்கே ட்ரெயின்ஸ்னு ப்ளூரலில் இருக்குது. ஓகேங்களா, இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்ட் அப்படிங்கிறது என்னவாகும்? ஸ்டாண்டிங் ஆகும். ஈஸ் ஸ்டாண்டிங் இல்லைங்களா, எஸ். ஸோ இங்கே ஈஸ் வந்துருச்சு. ஹூ இஸ் தட் பாய் ஸ்டாண்டிங் ஆன் த டேபிள். இங்கே ஈஸ் வந்துட்டனால நம்ம மெயின் வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அகைன் இங்கே ஆர் வந்துருச்சு, அப்போ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக். ஸோ இது வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து, மை பிரதர் is working. I am waiting. It is better not to disturb her. She is working. So far பார்த்தது present continuous tense. ஓகேங்களா, yes. Next, what are they doing? Use the verbs below and write sentence. Okay, so gallon கொடுத்துருக்காங்க, gallon is eating அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, எஸ். அப்போ பீட்டர் என்ன பண்ணுறாரு? பீட்டர் இஸ் வாட்சிங். கலை இஸ் பிளேயிங். அனு இஸ் crying. Sudan is singing. Velu is reading. So look at the picture and again answer the questions. Is Galen reading? No. He is eating. Illingla? Yes. Is Velu eating? Velu yaru? Velu? No. Velu is reading. Kalai dancing? Kalai dance ஆடுறாங்களா? இல்லை, she is playing. Is Peter watching TV? No. Peter is watching somewhere else. Is Anu crying? Yes, Anu is crying. ஓகேங்களா, yes. Write the ing form of the word. Coming, coming. Taking, flying, swimming, double M வரும். Studying, reading. ஓகேங்களா, next, write the negative sentences. Okay, yes. He is reading, learning to reading. So not add பண்ணி நம்ம எழுதுறது தான். ஓகேங்களா, he is not
லேர்னிங் டு ரீட். நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்ததில்லை, அதனால் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இதை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ ஐ எம் ஹேவிங்னா ஐ எம் நாட் ஹேவிங், ஐ எம் ரீடிங்னா ஐ எம் நாட் ரீடிங், ராஜா இஸ் டிரைவிங்னா ராஜா இஸ் நாட் டிரைவிங், ஐ எம் லுக்கிங்னா ஐ எம் நாட் லுக்கிங். ஓகேங்களா, அந்த மெயின் வேர்புக்கும் ஆக்சிலரி வேர்புக்கும் நடுவில் நம்ம நாட் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ ரைட் கொஷின்ஸ் ஃபார் த ஆன்சர்ஸ். பேப்பர் 1 இருந்தீங்கன்னா இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நோ, எஸ் நோ, விச் மீன்ஸ் எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஷினில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேர்பை தூக்கி முன்னாடி போடுறோம். இங்கே வேர்ப் எது? ஆர் தே சிங்கிங், இஸ் ஷீ ரைட்டிங் அ புக், இஸ் இட் ஒர்க்கிங், இஸ் ஹீ doing the project, are you planning to go? Yes. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, எஸ் ஆர் நோ டைப் ஆஃபோட கொஷின் ஃபார்மேஷன்ஸ். ஓகேங்களா, எஸ். fill in the blanks with the verb in the present continuousல verb fill பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ present continuousல you dash, you are listening or listening, crying, he is crying, I am swimming, he is waiting. very simple ah தான் இருக்கு. is she watching, who is helping, her father is not cooking, ஏன்னா not கொடுத்துட்டாங்க. அகிலா is not singing, my brother is not doing. ஓகேங்களா, எஸ். ஸோ இங்கே is your mother working, அமுதா அண்ட் பிரபு ஆர் பிளேயிங், ஏன் ஆர் இங்கே 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அமித் அண்ட் ரவி ஆர் நாட் ஸ்விம்மிங். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மேக் சென்டென்சஸ் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணணும். ஓகே, எஸ். ஷி டேஸ் டு எனிபடி, நெவர் apologized, ஹேஸ் நெவர் apologized, ஹேஸ் நெவர் ஹாவ் நெவர் apologized. இது வராது, இது ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, has plus third form of the verb, has or have plus third form of the verb. So has இருக்கு apologized, have இருக்கு apologize வரும். has எங்கே யூஸ் பண்ணும்? சப்ஜெக்ட் தேர்ட் பர்சனாக இருந்தால், அப்போ ஆன்சர் இது தான். have வராது, ஏன்னா இங்கே சப்ஜெக்ட் she. ஓகேங்களா, எஸ். my mother has been. ஓகே, எஸ். I have read all the plays of Shakespeare. have you finished, இங்கே have வந்துருச்சு, அப்போ finished மட்டும் போட்டால் போதும். இங்கே brought வந்துருச்சு, அப்போ he இருக்கா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? has யூஸ் பண்ணுறோம். has he brought his bike? ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டென்ஸ் முடிச்சிட்டோம். present perfect continuous, present perfect continuous. ஓகே, எஸ். how long, present perfect continuous எப்படி இருக்கும்? has or have plus been plus verb plus ing பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ have been waiting, verb plus ing, அப்போ இதுதான் ஆன்சர். have been waiting, has been working, have been using, the children has been playing. இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பாஸ்ட் பர்ஃபெக்டான்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அப்போ ஹேஸ் தான் வரும். ஓகேங்களா, ஹேஸ் தான் வரும். ஹேஸ் பீன் பிளேயிங், ஹேஸ் பீன் டிமாண்டிங், சாரி ஹாவ் பீன் டிமாண்டிங், ஏன்னா ஒர்க்கர்ஸுங்கிறது ப்ளூரல், அப்போது ஹாவ் தான் வரும். ஓகேங்களா, எஸ். ஸோ சப்ஜெக்ட் மட்டும் தேர்ட் பர்சன் சிங்குலராக என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும்.
ஓகேங்களா? எஸ். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, எஸ். இந்த வேர்ப்ஸில் என்ன பண்ணுறோம், பாஸ்டில் எழுதுகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? நோங்கிறது நியூ. வெரி சிம்பிள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். நம்ம என்ன பண்ணுறோம், பி ஃபார்ம் வேர்ப் வந்தது அப்படின்னா ஆம், ஈஸ், வாஸ், ஆர், வேருக்கு தான் பி ஃபார்ம் வேர்ப்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். ஸோ பி வந்துச்சுன்னா இங்கே த டார்டாய்ஸுக்கு என்ன வரும், வாஸ் வரும். ஓகேங்களா? எஸ். செட், had, have ஓட பாஸ்ட் had, find ஓட பாஸ்ட் found, tell ஓட பாஸ்ட் told, hide ஓட பாஸ்ட் hid, began, ran, again was, hairக்கு was வரும், think thought, decide decided. ஓகேங்களா? fulfill, wake up, woke up. எஸ். ஸோ இதெல்லாம் இன்னும் இருக்கு. seesaw, again it was, run, ran, cannot, couldn't, sit, sat, get up, got, turn, turned, win, won. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் வேர்ப்ஸ். finish each clue by changing the verb with brackets to a irregular past tense. ஸோ இதெல்லாமே irregular past verbs. ஓகேங்களா? எத்தனை இருக்குது டோட்டலாக? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேர்போட பாஸ்ட் வேர்ப்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இதோட ஆன்சர்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. freeze, froze, buy, bought. இதெல்லாம் irregular verbsன்னு சொல்லுவோம். give, gave, ed சேர்த்தாமல் டி சேர்த்தாமல் வர்றது, அப்படியே வேர்டே சேஞ்ச் ஆகிறது வந்துட்டு irregular verbs. sleep, slept, write, wrote, find, found, teach, taught, blow, blew. ஓகேங்களா? ஸோ அகெயின் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருக்கு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் was waiting, were learning, girls were learning, I was playing, Vijay was repairing, Hari was working. இதெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ கலை didn't complete his homework because நம்மளே எழுத வேண்டியதான். he had forgotten his notebook. By the time Sundar got up, the bus had left. When we reached the park, the children had already gone home. Sarala didn't want to see her because they had quarreled. Manohar was laughing because he had heard a funny joke. ஸோ நாமளே இதை க்ரியேட் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரலை. ஸ்டில் யூ ஷுட் நோ த ஆன்சர்ஸ். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் baked வருமா, had been baking, had been cleaning, had been working, had been waiting, had been looking. ஃப்யூச்சர் டென்ஸ் வந்துட்டோம். ஓகேங்களா? ஃப்யூச்சர்னால் will or shall யூஸ் பண்ணுறோம். we hope you will have a great time. I think Manju will visit her parents. Be careful, the mirror may fall. As soon as my father arrives, we will go to watch the film. When your train arrives, I will wait for you at the station. இது future. அடுத்து future continuous tense. Ashwin will be completing. I
will be going. Prabha will be receiving. The plane will be leaving. He will be attending. ஓகேங்களா? எஸ், இதெல்லாம் verb forms. will be போடுறோம். ஓகே, எஸ். ஸோ எஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டென்ஸ். அதோட புக் பேக் எக்ஸசைஸும் பார்த்துருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜஸ்ட் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. எல்லா ஆன்சர்ஸையும் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இப்போ நம்ம பார்த்தது. ஓகே, எஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.